சொல்லுங்க ஸ்ரேயா, எது ஹோம்ஒர்க் கொடுத்துருங்க செல்லம்? ஓகே. 43 நான் கொடுக்கலல்ல? ஓகே. சரி, ஓகே. இப்போ 43 பார்க்கலாம். நாளைக்கு இல்லஸ்ட்ரேஷன் 39. அஸ்வினி, ஸ்ரேயா, விஜயலட்சுமி யாருடா இந்த சம்மை எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் கிளாஸ்ல? இல்ல இப்படி நான் கேக்குறேன், ஒரு லைக் ஒரு 15 மினிட்ஸ் ஒரு செமினார் மாதிரினா யாரால பண்ண முடியும்? 3 பேருமே பிஸின்னு சொல்லிட்டாதீங்க. இல்லஸ்ட்ரேஷன் 39 மட்டும். அஸ்வினி நீங்க, ஸ்ரேயா, விஜயலட்சுமி. ஓகே சொல்லுங்க, சூப்பர். நாளைக்கு 4 to 5 கிளாஸ்ல நீங்க பண்ணுங்க கண்ணா. ஓகே, ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு சம் மட்டும்தான். 39 சம் மட்டும். சம்மு படிச்சுட்டு சம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ஆன்சர் போடுற ஸ்டெப்ஸ் அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணும், அவ்வளோதான். சூப்பர், ஓகே. இந்த மாதிரி இனிமே அடுத்த இந்த கிளாஸஸ் இனிமே நெக்ஸ்ட் ஃபியூ கிளாஸஸ்ல இந்த மாதிரி கொடுப்பேன் எல்லாருக்குமே. நல்லா எல்லாருமே எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிங்க, ஸோ தட் எனக்கு அப்போ வந்து நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்ககிட்ட இருந்து நான் சிலது கத்துக்கலாம். இன்னொன்று மற்றவங்களுக்கு ஃபுல்லா இருக்கும், செல்ஃப் ஆன மாதிரி இருக்கும். ஓகேவா? அனதர் 1 month நம்ம நல்ல இன்டராக்டிவா இருக்கணும், நிறைய விஷயம் ஷேர் பண்ணிக்கணும். சரியா? ஓகே, ரைட். The progressive manufacturing the progressive manufacturing company manufactures one main product and two byproducts. சும்மா இதே செட்டப் எடுத்துக்கிறேன். இந்த இந்த மாதிரி டயக்ராம் நீங்க போட்டு படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ எப்படி அது ஃப்ளோ வருதுன்றது அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும், அதுக்கு தான் போடுறேன். ஓகே, இப்போ அவங்க என்ன சொல்றாங்க சம்ல, the progressive manager ஒரு மெயின் ப்ராடக்ட்டா டூ பை ப்ராடக்ட்டா. ஸோ இது மெயின் ப்ராடக்ட், இது பை ப்ராடக்ட். சரியா? ஸோ இதெல்லாம் எடுத்து விட்டுறேன்.
So sales வந்து 1,50,000, 12,000, 7,000. manufacturing cost before separation வந்து 75,000. manufacturing cost வந்து separationக்கு முன்னாடி எவ்வளோ 75,000. அதாவது செப்பரேஷனுக்கு அப்புறம் எவ்வளோ மெயின் ப்ராடக்டோடது 23,000. விஷுவலைஸ் பண்ண முடியுதாடா எல்லாராலையும் 2,200. எல்லாம் விஷுவலைஸ் பண்ண முடியறதா மைண்ட்ல இப்படிதான் தோராயமா இருக்கும் அப்படின்னு குட். அட்மினிஸ்ட்ரேஷன் காஸ்ட் 12,000, 1,500, 1,000. $12,000, 1,500, 1,000. அப்புறம் ரேஷியோ ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் செல்லிங் காஸ்ட் 85% அப்படின்றாங்க. ரேஷியோ ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் செல்லிங் காஸ்ட் 85% னா 85 ratio of distribution of selling. Okay, 85%, 10%, 5%. 85%, 10%, 5%. net profit in sales வந்து 20%. ஆனா சம்ல நல்லா கிளியரா பாத்துக்கோங்க, அது 20% on sales ஆ 25% on sales ஆன்னு பாத்துக்கணும். ஓகே, 15% on sales, 10% on sales. அப்போ 20% on sales அப்பனா எவ்வளோடா வரும்? யாரை கேட்கலாம்? ஸ்ரேயா நீங்க சொல்லுங்க கண்ணா. 20% on salesனா எவ்வளோ கண்ணா இங்க? ஸ்ரேயா வஷிதா இது சொல்லு கண்ணா. 15% on sales இருக்காங்களா? சூப்பர் ஜலம். அக்ஷயா அது சொல்லுடா. 7,000ல 10% on sales என்னடா? வெரி குட். ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு given values கரெக்டா? ஆனா 85%ன்றதுக்கு வந்து டோட்டல் செல்லிங் எக்ஸ்பென்சஸ் நம்மளுக்கு தெரியாது, அது ஹிடன் ஃபேக்டா இருக்கு, அதை நம்ம கண்டுபிடிக்கணும். வேற என்ன கொடுத்துருக்காங்க? இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நோ பிகினிங் இன்வென்ட்ரி, அப்போர்ஷன்ஸ் ஜாயிண்ட் காஸ்ட் அமங் த மெயின் அண்ட் பை ப்ராடக்ட். ஓகேவா? இங்க பாருங்க செல்லம், இப்போ இது 1,50,000. இப்போ இது டோட்டல் பண்ணீங்கன்னா this plus this plus this எவ்வளோ கிடைக்கிறது? 1,69,000 கரெக்டா? அப்புறம் டோட்டல் கிராண்ட் டோட்டல் இதுலேருந்து எவ்வளோ கிடைக்கிறது? ப்ராஃபிட் this plus this plus this எவ்வளோ கிடைக்கிறது? 32,500. ஓகேவா? இதுலேருந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது காஸ்ட் எவ்வளோ? காஸ்ட் என்ன இதுக்கு?
அப்போ 1,50,000 இதெல்லாம் சேர்த்தானா காஸ்ட் வந்து இவ்வளோன்னு சொல்லலாமா? கரெக்டா? 1,36,500 சொல்லலாமா? இதுல அட்மின் காஸ்ட் மைனஸ் பண்ணோம்னா எவ்வளவு வரும்? இது டோட்டல் காஸ்ட் கண்ணா. 1,36,500 டோட்டல் காஸ்ட். இப்போ இது மூணா டிவைட் ஆகுதுடா. இது டோட்டல் காஸ்ட்ல ஒரு காஸ்ட் என்னது அட்மின் காஸ்ட், இன்னொரு காஸ்ட் என்னது செல்லிங் காஸ்ட், இன்னொரு காஸ்ட் என்னது போஸ்ட் செப்பரேஷன் காஸ்ட். கரெக்டா? அட்மின் காஸ்ட் என்ன? இப்போ இதை மூணா பிரிக்கிறோம். 1,36,500 மூணா பிரிக்கிறோம். அட்மின் காஸ்ட் டோட்டலா என்ன? 14,500. செல்லிங் காஸ்ட் தெரியல, எக்ஸ். போஸ்ட் செப்பரேஷன் காஸ்ட் எவ்வளவு செல்லம்? டோட்டல் சொல்லுங்க. அஸ்வினி நீங்க சொல்லுங்க கண்ணா. டோட்டல் போஸ்ட் செப்பரேஷன் காஸ்ட் எவ்வளவு கண்ணா? எவ்வளவு வருது? சோ மூணா பிரிக்கிறோம். இப்போ அக்ஷயா மொத்த காஸ்ட் 1,36,500 அதுல அட்மின் காஸ்ட் இவ்வளோ, போஸ்ட் செப்பரேஷன் காஸ்ட் இவ்வளோ. அப்ப செல்லிங் காஸ்ட் எவ்வளவா இருக்கும்? ஒரு நிமிஷம் தான். இதுல இதுவும் வருது கண்ணா, ஜாயிண்ட் காஸ்டும் வருது, ஜாயிண்ட் எக்ஸ்பென்சஸ். இல்லடா, மொத்த காஸ்ட் வந்து 1,36,500. ஓகேவா? அது எப்படி வந்ததுன்னு தெரிஞ்சது இல்ல. அதுல ஒரு பார்ட் 75,000, இன்னொரு பார்ட் 14,000, இன்னொரு பார்ட் தெரியாது, இன்னொரு பார்ட் 27,000. இந்த காஸ்டோட பிரேக்கப் இதெல்லாம். சரியா? எவ்வளவு வருது பாருங்க செல்லிங் எக்ஸ்பென்சஸ். இப்படி பிரியறதுன்னு சொல்றேங்கண்ணா. எல்லாருக்கும் புரியுறதாடா? இது எக்ஸ். எவ்வளோடா வருது செல்லம்? எப்படி பண்ணடா? ம் ம் வெரி குட்ரா, சூப்பர். அவ்வளோதான். 20,000 கரெக்டாடா? அவ்வளோதான். இப்போ இது 20,000 கிடைச்சிட்டு செல்லம்மா. சூப்பர்ரா அக்ஷயா. அஸ்வினி நீங்க வாங்க கண்ணா. இப்போ இது 20,000 கிடைச்சிட்டு செல்லம். டோட்டல் 20,000 ரா. இப்போ இதுல 85% எவ்வளவு வரும் கண்ணா? குட். இதுலண்ணா ஓகேவா? சோ பிரிச்சிட்டோமா? ஓகேவா? 17,000 2,000 பிரிச்சிட்டோம். இப்போ நம்ம ஜாயிண்ட் காஸ்ட் ஷேர் பார்த்துடலாமாடா எப்படின்ட்டு? இப்போ ஒன்னொன்னா பார்க்கலாமா? இப்போ இவங்க பார்க்கலாம், இங்கேருந்து பார்க்கலாம். 1,50,000 இப்போ யாரு? அஸ்வினி முடிச்சிட்டோம். ஸ்ரேயா வாங்க செல்லம். 1,50,000 30,000 போச்சுன்னா எவ்வளோடா கண்ணா? 1,20,000 17,000 கேல்சி வச்சுக்கோ செல்லம்.
17,000 போச்சுன்னா எவ்வளோடா? 1,03,000லேருந்து 12,000 போச்சுன்னா 91,000லேருந்து 23,000 போச்சுன்னா ஆ சூப்பர். இந்த 68,000 இருக்குல்ல செல்லம், இதுதான் ஷேர் ஆஃப் ஜாயிண்ட் காஸ்ட். ஓகேவா? ஸோ இந்த 78,000ல ஏயோட ஜாயிண்ட் காஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 68,000. ஓகேவா? ஸோ நான் இங்க போடுறேன். So the format goes like this, Kanna. So selling price minus profit less selling distribution expenses less admin expenses less அப்படியே பேக்ல இருந்து வரும். ஓகே, less post separation expenses will give you the share of joint cost. So main product க்கு என்ன? இவங்க அப்புறம் இவங்க அப்புறம் இவங்க அப்புறம் இவங்க. ஸ்ரேயா புரியுதா ஸ்ரேயா? அப்புறம் 22,000. So this minus this this minus this minus this 68,000. சூப்பர். வஷிதா வாங்க செல்லம், நீங்க சொல்லுங்க கண்ணா. அப்போ பை ப்ராடக்ட் பிக்கு என்ன வருங்கண்ணா வஷிதா? ம் 12,000 பிக்கு. பி கண்ணா. ஆ ம் ம் குட். ம் ம் ப்ராடக்ட் பி தான். ம் 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 செல்லிங் எக்ஸ்பென்சஸ் சொல்லலையே. ம் அப்ப என்ன வருது? ஓகேவாடா? சூப்பரா வஷிதா, வெரி குட். மாத்திரை சாப்பிட்டீங்களா வஷிதா? ஓகே ஓகே ஓகேண்ணா. உடம்பு நல்லா பார்த்துக்கோங்கடா எல்லாருமே. எக்ஸாம் டைமு, நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க, நல்லா படிங்க. விஜயலட்சுமி நீங்க சொல்லுங்க கண்ணா. அடுத்ததுக்கு ப்ராடக்ட் பிக்கு. ம் ம் குட். ஆ ம் 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 எவ்வளோ வருது? சூப்பர், அவ்வளோதான். ஓகேவா? அப்புறம் இது எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா, ஸோ ஒரு பிக்சர் போட்டு பண்ணும்போது நல்லா அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும். இல்லை பிக்சர் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு எந்த மோடோ அதை ப்ரிப்பேர், நான் ஜென்ரலாக பிக்சர் வச்சு சொல்லித்தரேன். உங்களுக்கு எந்த மோட் ஈஸியாக இருக்கோ அந்த மோடில் நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்போ இதே பேட்டர்ன் தான் எல்லா சம்ஸ்க்குமே. அது பார்க்கலாம் நம்ம இப்போ. இதில் யாராவது டஃபாக ஏதாவது ஃபீல் பண்ணுறீங்களா? கஷ்டமாக இருக்கா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு? அந்த மாதிரி ஒரே ஃபார்மேட் தான் சொல்லுமா. ஓகே,
மார்ஜினல் காஸ்டிங்ல எப்படி ஒரே ஃபார்மேட் மாதிரி ஒரே ஃபார்மேட். So preparation of joint cost. அக்ஷயா புரிஞ்சுதா செல்லம்? குட்ரா. இந்த சம் ஏற்கனவே போட்டீங்களா வஷிதா நீங்க அக்ஷயா? இல்ல இப்பதான். ஓகேடா. இப்போ இல்லஸ்ட்ரேஷன் 44 உங்களால போட முடியுமான்னு பாருங்க. 2 minutes go through பண்ணுங்க. கஷ்டமா இருக்குமா பாருங்க. வஷிதாவும் அக்ஷயாவும் இது போட்டீங்களா அந்த சம்? 44 பாருங்க பாருங்க. வஷிதா பாருங்க. அஸ்வினி, ஆயிஷா, ஏய் சாரிடா அந்த கிளாஸ்ல இல்லையா, சுத்தமா மறந்துட்டேன்டா, ரொம்ப சாரிடா. இப்ப அடுத்த சம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் ஆயிஷா, நான் உட்காந்துட்டு. புரிஞ்சுதா ஆயிஷா உங்களுக்கு கான்செப்ட்? ஏய் எல்லாரும் அந்த சம் கவனிங்க, ஆயிஷாக்கு நான் ஒரு வாட்டி வியூ பண்ணி பாருங்க. ஆயிஷா சம்ம வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு பிக்சரா எடுத்துக்கிட்டு இருக்கோம். எடுத்துட்டு அப்படியே எந்த ஐட்டம்லாம் மிஸ்ஸிங்கோ அந்த ஐட்டம் அப்படியே கனெக்ட் பண்ணி பேக்ல இருந்து வரும் ஆயிஷா. செல்லிங் பிரைஸ் மைனஸ் ப்ராஃபிட் காஸ்ட் கிடைக்கும். அந்த காஸ்ட்டை வந்து நாலா ஸ்ப்ளிட் பண்றோம். அதான் வந்து ஜாயிண்ட் எக்ஸ்பென்ஸ், அட்மின் காஸ்ட், செல்லிங் காஸ்ட், போஸ்ட் செப்பரேஷன் காஸ்ட். செல்லிங் காஸ்ட் இல்லாததுனால அதை நம்ம எக்ஸ்ன்னு வச்சு கண்டுபிடிக்கிறோம். அதுக்கப்புறம் அதுலேருந்து பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணி இதுலேருந்து மைனஸ் இது, இதுலேருந்து மைனஸ் இது, இதுலேருந்து மைனஸ் இது, இதுலேருந்து மைனஸ் இதுன்னு வரும்போது என்னோட ஜாயிண்ட் காஸ்ட்டோட மொத்த ப்ரொபோர்ஷன், அதாவது ஜாயிண்ட் காஸ்ட் வந்து 75,000 ரூபாய் ஃபீட் பண்ணேன் இல்லையா, ஆனா அது ஒரு ரா மெட்டீரியலா நான் ஃபீட் பண்ணேன். ஆனா எனக்கு பை ஃபார்ச்சுனேட்லி பிஎன்சி பை ப்ராடக்டா கிடைச்சது இல்லையா. ஸோ அப்பனா அந்த ஜாயிண்ட் காஸ்ட் 68,000 இங்க இதுக்கு மெயின் ப்ராடக்ட்டுக்கு. இதுக்கு வந்து என்னன்னு பார்த்தோம்னா ஜாயிண்ட் காஸ்ட் பிக்கு என்னன்னு பார்த்தோம்னா 4,500, இதுக்கு வந்து 2,000 இப்படி வருது. அப்போ சாரி 2,500. அப்போ எண்ட் ஆஃப் த டே நீங்க பாத்தீங்கன்னா ரெகன்சிலேஷன் மாதிரி ஆகும். நான் என்ன பண்றேன் பேசிக்கா, இந்த 75,000 ரூபான்றத எப்படி என்னோட மெயின் ப்ராடக்ட்டுக்கும் பை ப்ராடக்ட்ஸ் ரெண்டுக்கும் பிரிச்சு நான் எப்படி கண்டுபிடிக்கிறேன் அப்படின்றது தான் இங்க பாயிண்ட். புரியுதா ஐஷா? வெரி குட், ரொம்ப சாரி ஐஷா, நான் வந்து அந்த டிடி கிளாஸ் இதுலயே இருந்துட்டேன். அக்ஷயா புரிஞ்சுதாடா அர்த்த சம்ம 44 சம் கஷ்டமா இருக்கா இருக்கா அக்ஷயாக்கு? ஐஷா நீங்க நேத்தி ரெக்கார்டிங் பாருங்க செல்லம். நேத்திக்கு வந்தீங்களா என் கிளாஸ்க்கு? நேத்திக்கு ஹோம்ஒர்க் போட முடிஞ்சுதா ஜாயிண்ட் ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு? ஓகே போட்டுட்டீங்கன்னா 43rd சம் போடுங்க. 44th சம் கோ பண்ணுங்க ஐஷா. எல்லாருக்குமே சொல்றேன் ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணுங்க, ஹோம்ஒர்க் ட்ரை பண்ணுங்க இந்த மாதிரி போட்டு. வர நான் கிளாஸ்ல போடுறேன் நாளைக்கு, ஓகேவா? அஸ்வினி, ஸ்ரேயா, விஜயலட்சுமி, வஷிதா, ஐஷா, அக்ஷயா, ஓகேவா? ட்ரை பண்றீங்களா, யோசிக்கிறீங்களா? சேல்ஸ் கொடுத்து வெரி குட் வெரி குட் அக்ஷயா, சூப்பரா சொல்லும். ட்ரை பண்ணுங்க எல்லாருமே, வரலன்னா நான் கண்டிப்பா போட்டுறேங்கண்ணா. இல்லஸ்ட்ரேஷன் 45, ஒரு வெஜிடபிள் ஆயில் ரிஃபைனிங் கம்பெனி 4 ப்ராடக்ட் அப்டைன் ஆகுறது. ஆனா ஜாயிண்ட் காஸ்ட் என்னன்னா
ம் பாருங்கடா a vegetable oil refining company. Vegetable oil refining company obtains 4 products whose cost details joint cost வந்து 8,29,600. அவுட்புட் வந்து ஏ கிடைக்கிறான், பி கிடைக்கிறான், சி எதுவுமே அவுட்புட் இல்ல, பி கிடைக்கிறான், சி அவுட்புட்டே இல்ல, டி இருக்கு. ஓகேவா? இப்படிதான் இருக்கு. just imagine like this. so output A க்கு வந்து எவ்வளோ 5 lakh liters. லிட்டர்ஸா ருபீஸான்றத கரெக்டா பாத்துக்கோங்க, சரியா? ரொம்ப இம்பார்ட்டன்ட், சம்டைம்ஸ் அதுல தப்பு பண்றாங்க. 10,000 liters. அப்புறம் 5,000 liters. அப்புறம் 9,000 kgs. பாத்தீங்களா ட்விஸ்ட்? ஃபர்தர் ப்ராசஸிங் காஸ்ட் வந்து 240,000. அதாவது இது 40,000. சி வந்து 0, 8,030. products can be sold at intermediates at split off points without further processing. The sale, அதாவது இதுல என்ன தெரியுமா சொல்றாங்க, நான் இது நடக்கவே இல்லைனாலும், அதாவது இந்த விஷயமே இல்ல, இந்த கம்ப்ளீட் ஸ்ட்ரெச்சே இல்ல, இந்த கம்ப்ளீட் ஸ்ட்ரெச்சே இல்லக்கண்ணா, இந்த ஸ்பிளிட் ஆஃப் பாயிண்ட்லயே வித்துடுறாங்க. ஓகே, ஃபர்தரா ப்ராசஸிங் காஸ்ட் இன்கர் பண்ணாம வித்துடுறாங்க, பாசிபிலிட்டி இருக்கு. அந்த மாதிரி இருந்ததுன்னா ஃபினிஷ்ட் ப்ராடக்டா இருந்தது. இது வந்து ஏன் ஒரு இன்டர்மீடியானா என்ன அர்த்தம்னா, லைக் லைக் ஃபர்தரா நம்ம ப்ராசஸ் பண்ணி அந்த மாதிரி இருக்கும். இன்டர்மீடியானா நடுவில். அப்போ 1 லிட்டருக்கு 1.20. அப்புறம் 1 லிட்டருக்கு 4 ரூபாய், 6 ரூபாய் 40 பைசா. அப்புறம் இது 4 ரூபாய். இந்த மாதிரி கண்டிஷன்ல இருந்தா என்ன, 1 லிட்டருக்கு 1 ரூபாய் 84. அப்புறம் இங்க வந்து 8 ரூபாய், இங்க 6 ரூபாய் 40 பைசா, இங்க வந்து 26 ரூபாய் 67 பைசா. இந்த மாதிரி அவன் என்ன கேக்குறான்னா, எனக்கு வந்து ப்ராடக்ட் வைஸ் ப்ராஃபிட் அலோகேட்டிங் ஜாயிண்ட் காஸ்ட் ஆன் நெட் ரியலைசபிள் வேல்யூ மெத்தட்ல கண்டுபிடி, நம்பர் 1. இன்னொன்னு, ப்ராசஸிங் பண்ணா இந்த ஸ்டேஜ் இருக்கு இல்லையா, ப்ராசஸிங்கே பண்ணல, இங்க என்ன ப்ராஃபிட், அதே மாதிரி ஃபர்தரா ப்ராசஸ் பண்றீங்கல்ல, இங்க என்ன ப்ராஃபிட் அப்படின்னு கேக்குறான். 3 விதமான क्वेश्चन கேக்குறாங்க. ஓகேவா? இப்போ அந்த சம் நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து ஃபர்தர் ப்ராசஸிங் ஓடது பார்க்கலாம் எப்படி. ஸோ பேக்ல இருந்து பார்த்துட்டு வரணும்னா, இப்போ இங்க டோட்டலா எவ்வளோ, ஆயிஷா நீங்க வாங்க செல்லம். 1 லிட்டருக்கு 1 ரூபாய் 84 பைசாடா. இப்போ 5 லட்சமாடா, 5 லட்சம் லிட்டரா? அப்ப எவ்வளோடா இருக்கணுமா ருபீஸ்? சூப்பர் செல்லம். இங்க சொல்லுக்கணுமா, இங்க என்ன வரும் பிக்கு? சூப்பர். சிக்கு?
சீக்கு சொல்லுங்க ஐஷா. சீக்கு சொல்லுடா. டீக்கு. சூப்பரா. ஸோ அப்போ மொத்தமா என்னோட சேல்ஸ் இவங்க சொல்றது வந்து ஐஷா இப்போ இந்த சம் நம்ம 2 பேரும் தான் போட போறோம். மொத்தமா உங்களுக்கு சேல்ஸ் வந்து கிட்டத்தட்ட 1,12,72,30 வருதா? இந்த ஸ்டெப் புரிஞ்சுதா? இப்போ போஸ்ட் செப்பரேஷன் டோட்டலா எவ்வளவு வருது? இதை ஆட் பண்ணோம்னா கண்ணா இதுல இதெல்லாம் எதுவுமே இல்லை செல்லம், எதுவுமே கொடுக்கலாம் அவங்க. போஸ்ட் செப்பரேஷன் காஸ்ட் எவ்வளவு வருது ஆட் பண்ணுங்க இதே மாதிரி. டூ லேக் 6,030 கரெக்டா செல்லம்? அப்போ இது செல்லிங் பிரைஸ் செல்லம், இது காஸ்ட் பிரைஸ். அப்ப ப்ராஃபிட் எவ்வளோடா? ஓகேவா? ப்ராஃபிட் புரிஞ்சுதா? ஓகே ரைட். இப்போ அடுத்தது இதுல டோட்டலா ஜாயிண்ட் காஸ்ட் அவங்க என்ன சொல்றாங்க? 8,29,600 கரெக்ட். இப்போ இது வந்து இந்த 9,76,000ன்றது வந்து நான் கடைசி சேல்ஸ் போஸ்ட் செப்பரேஷன் காஸ்ட்டை மைனஸ் பண்ணிருக்கேன். ஆனா எனக்கு வந்து இந்த ஜாயிண்ட் காஸ்டையும் நான் மைனஸ் பண்ணேன்னா லைக் there is 80, 32, 24,000 80, 32, 24,000 ஆடாது இல்லை 2,40,000 2,40,000. ஸோ இதோட டோட்டல் பார்த்தோம்னா அந்த வியூ புரிஞ்சது இல்ல? ஓகேடா. ஸோ இப்போ இதுல ப்ராஃபிட் எப்பவுமே நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் கொடுத்துருவாங்க இல்ல? இதுல ப்ராஃபிட் தான் பேலன்சிங் ஃபிகர். ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க செல்லம், ப்ராஃபிட்ஸ் தான் பேலன்சிங் ஃபிகர். இப்போ ஷேர் ஆஃப் ஜாயிண்ட் காஸ்ட் எவ்வளோ நம்மளுக்கு? ஃபர்ஸ்ட் 82,829,600 கரெக்டா? போஸ்ட் செப்பரேஷன் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ? இது 24,000, இது வந்து 48,000, அப்புறம் இது 0, இது வந்து 8,030 கரெக்டா? இப்படிதானடா? ஆனா இப்ப இங்க பாத்தீங்கன்னா இது ரெண்டு காஸ்ட் இல்ல செல்லம், இது செல்லிங் பிரைஸ் கரெக்டா? அப்போ என்னோட ப்ராஃபிட் என்ன? this minus this minus this 3,62,000. தப்பு பண்ணிட்டேனா?
தேங்க்ஸ்டா, தேங்க்யூ. ஸோ இது என்னோட காஸ்ட், இது ரெண்டுமே என்னோட காஸ்ட். ஓகே, இது என்னோட ப்ராஃபிட், இது என்னோட சேல்ஸ். அப்போ சேல்ஸ் மைனஸ் காஸ்ட் என்ன? ப்ராஃபிட், which is your balancing figure. ஓகேவா? ஸ்டெப் 1. இப்போ எப்படி வந்து கண்டுபிடிக்கிறது, நடுவுல இருக்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு, அதுக்கு ஒரு குட்டி ஒர்க் நோட் இருக்கு. இது நம்ம ஓவராலா கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா ப்ராஃபிட். ஆனா இங்க இருக்கிற பிட்ஸ் நம்ம கண்டுபிடிக்கிறோம் இல்லையா, ஜாயின்ட் காஸ்டோடது 5,70,000, அது எப்படி கண்டுபிடிக்க போறோம்? யாருக்கா அது ஐடியா இருக்கா? இந்த பாயிண்ட் 5,80,000. இங்க புரியல புரியல, அப்படியே பண்ணிடலாம். இல்ல இல்ல, என்னன்னா ப்ரீசேஷன் பாயிண்ட்ல இருந்து கரெக்ட் கரெக்டா சொல்லுமா. 5 lakhs 5 lakhs into computation of profit before further processing. ஓகேவா? இது வந்து as a finished product போட்டிருக்கோம். நீங்க சொன்ன மாதிரி தான் வஷிதா போடணும். ஆனா அதுல என்ன இதுன்னா, அதாவது அது டோட்டலிங் மிஸ்டேக் எதுவும் பண்ணியிருக்கேனா? இது எப்படி பிரிக்கிறதுன்னு சொல்லி தரேன், இங்க பாருங்க. ஓ, இந்த ஷேர் ஆஃப் ஜாயிண்ட் காஸ்ட் அப்படியே இருக்கட்டும். இந்த செல்லிங் ப்ரைஸ்லேருந்து போஸ்ட் செப்பரேஷன் எக்ஸ்பென்சஸ் மைனஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்க. அதாவது இந்த இடம் சொல்றான், 9,20,000 2,40,000 மைனஸ் பண்ணேன்னா சி 9,20,000 2,40,000 6,80,000. அப்புறம் 80,000
48,000 மைனஸ் பண்றேன். அப்புறம் 32,000லேருந்து மைனஸ் 0. அப்புறம் இதுலேருந்து மைனஸ் டியோட இது என்ன? 8,030. இந்த இது வருது இல்லையா? ஸோ this plus this ஸோ இதான் 76,000. இந்த ஸ்டெப் யாருக்காவது புரியலையா? இந்த ஸ்டெப் யாருக்காவது புரியலையா கண்ணா? புரியலன்னா சொல்லுங்க. இந்த பாயிண்ட் எதுக்கு நான் கண்டுபிடிக்கிறேன்னா அப்பதான் எனக்கு இந்த கண்டுபிடிக்க முடியும். அதாவது 6,80,000 divided by 9,76,000 into 8,29,600 இந்த ஜாயிண்ட் காஸ்ட். திருப்பி சொல்ற பாருங்க. ஷேர் ஆஃப் ஜாயிண்ட் காஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு 6,80,000 டோட்டல் பார்த்தோம்னா இப்படி வரும். அப்பனா இது எவ்வளவு பர்சன்டேஜ் கான்ட்ரிபியூட் பண்றது? டோட்டல் ஜாயிண்ட் காஸ்ட்ல 69%. அதே மாதிரி திஸ் டிவைடட் பை திஸ், அதே மாதிரி திஸ் டிவைடட் பை திஸ், அதே மாதிரி திஸ் டிவைடட் பை திஸ். ஸோ இது கான்ட்ரிபியூட் பண்றது இல்லையா 70%. அப்போ இதே இது என்னோட டோட்டல் ஜாயிண்ட் காஸ்ட் எவ்வளோ? சம்பளம் கொடுத்துருக்கிற ஜாயிண்ட் காஸ்ட் 8,29,600 இதே ரேஷியோல நான் பிரிக்கணும். அதான் வேற ஒன்றும் இல்லை. 8,29,600 இதே ரேஷியோல பிரிக்கணும். திஸ் இன்டு திஸ். ஸோ பிரிச்சோம்னா ஸோ இந்த வேல்யூ 5,78,000, 27,200, 27,200. இது புரியுதா? இதுக்கு யாருக்காவது புரியலையா? ஒர்க்கிங் நோட் ஆஃப் ஜாயிண்ட் காஸ்ட் சொல்லுங்களா கண்ணா? ஆயிஷா புரியுதாடா? அக்ஷயா, ஆயிஷா, ஸ்ரேயா, வஷிதா, விஜயலட்சுமி, அஸ்வினி. இந்த ஸ்பிளிட் கண்டுபிடிக்கிறதுக்காக தான், அதாவது இந்த 8,29,600 ஸ்பிளிட் கண்டுபிடிக்கிறோம் இல்லையா? அதுக்கு தான் நம்ம இந்த டோட்டலா இந்த 5,78,000 அது கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? ஸோ இங்க இருக்கிற வேல்யூலாம் எடுத்துக்காதீங்க. இப்ப ஃபர்ஸ்ட் இது ரெண்டும் இது பார்த்தோம்னா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி பண்றோம். அப்போ இதோட ஸ்பிளிட் என்னன்னா ஒர்க்கிங் நோட் டவுன் போடுறேன். ஸோ திஸ் அப்புறம் this ஸோ டோட்டல் பண்ணீங்கன்னா 8,29,600 கிடைச்சிரும். ஓகேவா? இப்போ இதுல இருந்து நம்ம ப்ராஃபிட் எப்படியே ட்ராக் பண்ணோம்னா இந்த ஃபார்முலா பண்ணோம்னா இது கிடைச்சிரும். ஸோ 2,000, 4,800, 4,800 ஃபார்மேட் தான், எதுவும் மாத்தல. பட் தென் இந்த பர்டிகுலர் சம்ல ப்ராஃபிட் பிகம்ஸ் யுவர் பேலன்சிங் ஃபிகர், அவ்வளவுதான். ஓகேவா? இதான் வந்து ஆன்சர் டு அந்த ஃபர்ஸ்ட் क्वेश्चन. இதே இது அடுத்தது அவங்க என்ன கேக்குறாங்கன்னா பரவாயில்ல ஃபர்தர் ப்ராசஸிங், இப்போ ஃபர்தர் ப்ராசஸிங்க்கு முன்னாடியே என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ அதே மாதிரி தான். இப்போ ஆயிஷா, அஸ்வினி நீங்க வாங்க கண்ணா.
அப்ப செல்லிங் பிரைஸ் என்ன இருக்கும் அஷ்னி? இது வந்து வித்தவுட் ஃபர்தர் ப்ராசஸிங். இப்ப ஒன்றும் இல்லடா, எப்படி ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன்னா, பால் இருக்குல்ல, பால் இஸ் யோர் ரா மெட்டீரியல். பால்லேருந்து ஏதோ ப்ராசஸ் பண்ணி வரும்போது உங்களுக்கு வந்து பன்னீரா வருதுல்ல. பால்ல கெட்டு பால்ல எலுமிச்சம்பழம் ஊத்தினா பன்னீர் ஆயிடும்ல, கரெக்டா? தெரியுமா உங்களுக்கு? பார்த்துருக்கீங்களா? கேள்வி இப்போ பன்னீரா இருக்கிற ஸ்டேஜ் இருக்குல்ல, அதுதான் அந்த ஸ்பிட் ஆஃப் பாயிண்ட்ல பன்னீரா வருது. அப்புறம் வேற ஏதோ ரெசிடியூ வருது பை ப்ராடக்டா. பன்னீரா இருக்கிற ஸ்டேஜ் போதே நீங்க வித்துடுறீங்க, அது வித்தவுட் ஃபர்தர் ப்ராசஸிங். ஆனா இங்க இருக்கிற இது என்னன்னா, பன்னீரா வந்து அத பன்னீர் பட்டர் மசாலாவா ஆக்குறீங்கல்ல, அதுதான் ஃபர்தர் ப்ராசஸிங். புரியுதா? பால் ஸ்பிட் ஆஃப் பாயிண்ட்ல பன்னீர் உடனே வித்துடுறீங்க, செல்லிங் பிரைஸ். பால் ஸ்பிட் ஆஃப் பாயிண்ட்ல பன்னீர், அதுக்கு கொஞ்சம் மானே தேனே பொன்மானே எல்லாம் போட்டு சூப்பரா பன்னீர் பட்டர் மசாலா மாதிரி ரெடி பண்ணி செல்லிங் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸ் போட்டு அதுக்கு ஒரு காஸ்ட் போட்டு ப்ராஃபிட் போட்டு ஒரு பிளேட் ஆஃப் பன்னீர் பட்டர் மசாலா 250 ரூபான்னு விற்கிறீங்க. அதுதான் இந்த எக்ஸாம்பிள் சினாரியோ. இது பன்னீரா விற்கிற சினாரியோ. இப்ப புரியுது ரெண்டு சினாரியோ என்னன்னு? சொல்லமா கொஸ்டின் புரியுதாடா? நான் இது ஏன் இவ்வளோ சொல்றேன்னா, எக்ஸாம்ல ப்ராசஸ் காஸ்டிங்கும் ஜாயிண்ட் ப்ராடக்ட்டும் கம்பைன் பண்ணி கேட்பான். அப்போ நீங்கள் ப்ராசஸ் காஸ்டிங்கும் போட்டு ஜாயிண்ட் ப்ராடக்ட்டும் கிளப் பண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு வரணும். அதுக்கு நீங்கள் அந்த விஷுவலைசேஷன் பண்ணுற அந்த மெத்தட் உங்களுக்கு சொல்லி கொடுத்தா தான் கிராக் பண்ண முடியும். ஓகேவா? இதே சமயம் வந்துட்டுனா நல்லது. ஆனால் இந்த மாதிரி காம்பினேஷன் சம் வரதுக்கான சான்சஸும் இருக்குது. அதுக்கும் நீங்கள் ரெடியானோம்ல, அதுக்கு தான் நான் சொல்கிறேன். விஷுவலைசேஷன் பண்ணிக்கோங்க மைண்டில், இப்படி இருக்கும் அப்படின்றத. ஸோ வித்தவுட் ஃபர்தர் ப்ராசஸிங் பன்னீரை விற்கிறீங்க. அஸ்வினி சொல்லுங்க செல்லம், இது என்ன வரும்? சூப்பர் செல்லம். இது இதுடா, இதெல்லாம் சொல்லுங்கடா. இது இது டோட்டல் சேல்ஸ் எவ்வளோடா செல்லமா வருது? வெரி குட். இப்போ ஒன்றும் இல்லைடா கர்மா, இப்போ ஜஸ்ட் 8,88,000 வருது. ஜாயிண்ட் காஸ்ட் நம்ம ஆல்ரெடி என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம்ல. ஐயோ சாரி. செல்லம் இங்கே போஸ்ட் செப்பரேஷன் எக்ஸ்பென்சஸே கரெக்டாக கரெக்டாடா? புரியுதாடா? யாருக்கா டவுட்டா? ஸோ ஆன்சர் என்னது? 20,000, 12,800, 4,800, 58,400. புரியுதா இந்த சம்மு? பி. இப்போ இன் செல்லிங் த ப்ராடக்ட்ஸ் வித் ஆர் வித்தவுட் ப்ராஃபிட்டபிலிட்டி அப்படின்னா, ஆஃப்டர் ஃபர்தர் ப்ராசஸிங்ல எனக்கு என்ன ப்ராஃபிட் வந்தது? 1,44,000. உடனே நான் பன்னீரா வித்தேனா எனக்கு இவ்வளோ வருது. அப்போனா பன்னீர் பட்டர் மசாலா பண்றதுனால எனக்கு எவ்வளோடா வருது ப்ராஃபிட் அடிஷனலா? ஸ்ரேயா
செல்லமா ஸ்ரேயா, பன்னீரா வித்தனா லாபம் 58,400. பன்னீர் பட்டர் மசாலா வித்தனா லாபம் 1,46,400. அப்ப எவ்வளவு லாபம்? எனக்கு எதுல லாபம் ஜாஸ்தியா இருக்கு? ஆன்சர் பார்க்காதீங்க, புக் ஆன்சர். ஃபர்ஸ்ட் நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. பன்னீரா நான் வித்தேன்னா 58,400 ப்ராஃபிட். பன்னீர் பட்டர் மசாலாவை வித்தேன்னா 1,46,400. எவ்வளவு லாபம் அடிஷனலா பாக்குறேன் நான்? அவ்வளவுதான். ஓகேவாடா? அவ்வளவுதான். புரிஞ்சுதா அந்த சம்ம? ஓகே. எனக்கு இந்த 46th சம்ம ட்ரை பண்ணி பாக்குறீங்களா? இதே கான்செப்ட் தான் செல்லமா. பிஃபோர் ப்ராசஸிங் ஜாயிண்ட் காஸ்ட். 46th சம்ம 40 அந்த சம்மும் ரொம்ப ஈஸி. ஃபார்ட்டி சிக்ஸ்த் சம்மும் இப்போ நம்ம எந்த சம் போட்டோம்? 44ஆ? 45 அண்ட் 46 ஒரே மாதிரி ப்ராப்ளம் கிட்டத்தட்ட. இதே மாதிரி திஸ் இன்டு திஸ் பண்றோம்ல, அதே மாதிரி. ஹோம்ஒர்க் ட்ரை பண்றீங்களா? 45 அண்ட் 46. ஓகேவா? இருங்க. இல்ல 45 நான் போட்டேனா? ஏன் எனக்கு 44 காமிக்குது? தப்பா போட்டிருக்கேனா? 45. ஓ சாரி சாரிடா. தேங்க்ஸ்டா. தேங்க்யூ வஷிதா. 44 ஹோம்ஒர்க் வந்து illustration 44, 46 and 47. ஓகேவா? விஜயலட்சுமி, நாளைக்கு நீங்க 4 to 5ல நம்ம உங்களோட you are starting the seminar this time. ஒரு 10 minutes மட்டும் எனக்கு தெரிஞ்சு அதுக்கு மேல ஆகாதுடா. You explain the given question, explain the answer. நீங்க எப்படிடா லேப்டாப் வச்சிருக்கீங்க கண்ணா? அதுல கூட உங்களோட ஒர்க்கிங் கூட ஷேர் பண்ணலாம். ஓகே சூப்பர். சோ இப்போ ஜாயிண்ட் ப்ராடக்ட்ஸ் வந்துருதா? கான்செப்ட்ஸ்ல எப்படி வந்தா பண்ணணும், எப்படி ஒரு சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்ட்டு. ப்ராசஸ் காஸ்டிங் ஜாயிண்ட் ப்ராடக்ட் கண்டிப்பா வரும். கொஞ்சம் சுத்தி சுத்தி கேட்பான், ஆனா நீங்க டயக்ராம் மாதிரி போட்டு பண்ணிட்டீங்க, சூப்பரா பண்ணி. நாளைக்கு ஈவினிங் ஐ வில் பி கம்ப்ளீட்டிங் ஜாயிண்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம். ஜாயிண்ட் ப்ராடக்ட்ஸ் முடிச்சுட்றேன். ஸோ இன்னைக்கு வந்து தேர்ஸ்டே தானே? இன்னைக்கு தேர்ஸ்டே ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ் பார்ட்னர்ஷிப் கண்டினியூ பண்ணலாம், ரிட்டையர்மெண்ட் வருது. ஓகேவா? சாட்டர்டே அன்னைக்கு ஃபுல்லா ஸ்டேஜ் 1, சண்டே வந்து ஃபுல்லா ஸ்டேஜ் 2. சாட்டர்டே வந்து கிளாஸஸ் வந்து மார்னிங்லேருந்து இருக்கும், பார்த்துக்கோங்க. மார்னிங் 8 ஆரம்பிச்சேன்னா ஈவினிங் 4 வரைக்கும் இருக்கும். பிரேக் ஆஃப் நடுவில் வந்து இதுக்கு மட்டும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு ½ hour, லஞ்சுக்கு ஒரு 45 minutes எடுத்துக்கலாம். ஓகேவா? வி வில் சிட் ஆன் சாட்டர்டே. ஓகே சலாம், தேங்க்யூ. இப்போ ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸு அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் ஓடுது. ஸோ